வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் காலமாற்றத்திற்கு ஏற்ப தேர்தல் பிரச்சார உத்திகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இன்றைய யுகம் வாட்ஸ்அப் யுகமாக இருக்கக்கூடிய நிலையில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றின் மூலமாகவும் மிக கடுமையான தீவிரமான பிரச்சாரங்களில் அரசியல் கட்சிகள் இறங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 2 தினங்களாக வந்திருக்கக்கூடிய நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய விளம்பரங்கள், முகநூல், ட்விட்டர் போன்ற பக்கங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்களை நாம் பார்க்கின்றோம். மிக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளம்பரங்கள் 5 வருஷத்தில் முதல்வரை ஸ்டிக்கரில் பார்த்துருப்பீங்க, பேனரில் பார்த்துருப்பீங்க, ஏன் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. நேரில் பார்த்துருக்கீங்களா? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளம்பரமாகட்டும், அதற்கு பதிலாக அஇஅதிமுக ஆதரவாளர்களால் உருவாக்கப்பட்டு முகநூல் பக்கங்களில் மிக தீவிரமாக பரப்பக்கூடிய மற்றொரு விளம்பரமாக அவர்கள் பிரச்சாரமாக 5 வருஷத்தில் கருணாநிதி அவர்களை நடிகங்க கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க, நடிகருங்க கலைவிழாவில் பார்த்துருப்பீங்க, மாநாட மயிலாடலை பார்த்துருப்பீங்க, சட்டசபையில் பார்த்துருக்கீங்களா என்று அவர்களும் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களாமான்னு கேட்குறாங்க. இவர்கள் இப்படி பண்ணுவது சரியா என்பதே இன்றைய கேள்வி நேர விவாத பொருளாக இருக்குது. நாம் இவர்களை நோக்கி இந்த கேள்வியை வைக்க வேண்டியிருக்கிறது. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. பேசலாம், கேட்கலாம். நம்முடைய அரங்கில் 4 ஆளுமைகள் காத்திருக்கிறார்கள். இது கேள்வி நேரம். பயணிக்கலாம். அஇஅதிமுகவின் சார்பில் திரு சமரசம் அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் ஜெயராஜ் அவர்கள் இணைகிறார். வணக்கம். மற்றும் ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பாமகவின் சார்பில் திரு பாலு அவர்கள் இணைகிறார். வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு செல்வா, இன்றைக்கு அவர் மக்கள் நல கூட்டணியின் சார்பிலும் கூட பேசுவார். அந்த விதத்தில் 4 பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். சொன்னதுதான், ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இன்றைக்கு அரசியல்வாதிகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த அடிப்படையில் அந்த தேர்தல் பிரச்சார உத்தியை பற்றி விவாதித்து விட்டு அதற்கு அப்புறம் நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது சரியா தவறா, இதில் இருக்கிற நியாயங்கள் என்ன, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய இதுன்னு போகலாம். அடிப்படையில் நீங்களும் தேர்தல் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டவர். அந்த வகையில் பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே என்றெல்லாம் தொடங்கிய தேர்தல் பிரச்சாரம் சுவர்களில் தானாகவே ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய கை காசு போட்டு கரியாலெல்லாம் படம் வரைஞ்சி தலைவருடைய படங்களை வரைந்து வீதி வீதியாக சென்று வாக்குகள் கேட்ட காலங்கள், அதன் பின்னல் தொடர்ச்சியாக மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைய மாற்றம். இப்போது குறிப்பாக அந்த சேஞ்ச், அதை முன்னிறுத்தி ஒபாமா, அதன் பிறகு இங்கே மோடி, இன்றைக்கு அதை அனைத்து கட்சிகளும் கையில் எடுத்திருக்கிறார்கள். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று அவர் தொடங்கி வைத்தார். இன்றைக்கு எல்லோரும் ஏதோ ஒரு பக்கத்தில் அந்த ஒரு ஸ்லோகன்ஸ் கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது மக்களை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க திரு சமரசம்? ஒருவேளை அதிமுக அதில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறீங்களா? மற்றவங்களாம் உங்களோட ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்களா? அதாவது அனைத்திந்திய அண்ணா திமுக கழகம் எது தேவையோ அதை செய்யும். எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதற்குள்ளே நாங்கள் அமைதியாக இருப்போம். ஏன்னா எங்களது தலைவர் புரட்சி தலைவர், அவர் டக்குன்னு போனதை யாரையும் அடிக்க மாட்டாங்க. 3 வாட்டி அடி வாங்கிட்டு தான் அடிப்பார். ஒரு அடி விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ 4 அடி விடும். அது என்ன நடக்கணும் உலகத்துக்கு தெரியும். புரட்சி தலைவர் அதை விட வேகமானவர். அவர் எப்பொழுது அவராவது கருணை பார்ப்பார், அம்மா கருணையே பார்க்க மாட்டாங்க. அதான் விமர்சிக்கிறாங்க, அவங்களும் அதான் விமர்சிக்கிறாங்க. அது விமர்சிக்கிட்டோங்க, கண்டிப்பு இருக்கும். அது அளவுக்கு அதாவது பகைவனுக்கு அருள்வாய் என்றான் பாரதி, பாதகனுக்கு அருள்வாய் என்று தான் எங்கள் அம்மா சொல்லி அனுப்புகிறார். எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துகிறார். அதை நீங்கள் நினைக்க வேண்டும். ஆகவே அளவோடு இருக்க வேண்டும். எதுவானாலும் 2 மாத்திரையை போட்டு சாப்பிட்டா தூங்கலாம், பொழுது இடையிலாம் காஃபி சாப்பிடலாம். 6 மாத்திரை சாப்பிட்டா தூங்கினே இருக்க வேண்டியது தான், எழ முடியாது, பால் ஊற்ற வேண்டியது தான். அந்த நிலைக்கு போகாமல் இருக்கும் வரையில் எல்லோருக்கும் நல்லது. இப்போ அவங்க அந்த மாதிரி 6 மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? அது உலகத்துக்கு தெரியும். சரி ஜெயராஜ், அடிப்படையில் இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி இப்போ புதிய தலைமுறை வாக்காளர் நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை முன்னிறுத்தி அவ்வாறான ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது. இந்த வார்த்தைகளை முன்னிறுத்தி செய்யக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் என்பது எந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கும்னு நினைக்கிறீங்க? இது காலத்தின் கட்டாயமாக உணர்கிறீர்களா? இல்லை, ஒரு பெரிய ஆழமான விவாதம் இருக்கு. அடுத்த சுற்றுல போகிறேன். இல்லை, 66 கல்கி பத்திரிகையில் அண்ணா வந்திருக்கு. இந்த பத்திரிகையில் 66 திராவிட முன்னேற்ற கழகம் உதிக்கிட்டு உதயசூரியன் விளம்பரம் கொடுத்துருக்கு. அதாவது தேர்தலுக்கு காலத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை திராவிட முன்னேற்ற கழகம் புதுப்பித்துக் கொள்வதிலே முதன்மையாக இருக்கிறவர் தலைவர் கலைஞர். 90 வயதிலும் இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் ஆக்டிவாக இயங்குகிற ஒருத்தர். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா மற்ற தலைவர்களும் எல்லோரும் வாட்ஸ்அப் வைத்திருக்கார்கள், எல்லோரும் ஃபேஸ்புக் வைத்திருக்கார்கள்.
ஆனால் எல்லா தலைவருக்கும் இல்லாத சிறப்பு எங்கள் தலைவர் கலைஞருக்கு உண்டு. ஒன்று எது தெரியுமா? கலைஞருக்கு போடப்படுகிற கமெண்ட்ல அவரை திட்டி போடப்படுகிற எந்த கமெண்ட்டும் இந்த நிமிடம் வரைக்கும் நீக்கப்படவில்லை. இப்பொழுது கூட உங்கள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணு. இதுதான் சகிப்புத்தன்மைக்கு அடையாளம், இதுதான் ஒரு அரசியல் ஆளுமைக்கு அடையாளம். நாங்கள் எங்கள் தேர்தல் விளம்பரத்தை நாங்கள் கொடுக்கிறோம், எங்கள் தேர்தல் பரப்புரையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற ஒரு பரவலான, இன்னும் கேட்டால் பரபரப்பாக மக்களால் எளிமையாக பேசப்படுகிற என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்ற வார்த்தையை வைத்து நாங்கள் ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கிறோம். அதில் நாங்கள் உண்மையை சொல்லுகிறோம், அவ்வளவுதான். இன்னொன்று, ஃபேஸ்புக் ட்விட்டர் ரெண்டும் நீங்கள் இன்றைக்கு எப்படி இந்த மக்களிடத்தில் ஈர்த்திருக்கிறதோ அதே போன்று இன்றைக்கு விளம்பரங்களும் இருக்கிறது. முடியட்டும் விடியட்டும் என்கின்ற அந்த வார்த்தை எப்படி இன்றைக்கு எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறதோ அதை நாங்கள் இன்றைக்கு நிரூபிக்கிறோம். ஜெயராஜ், நீங்க விரிவாக பதிவு பண்ணுங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாணவர்களுடைய போராட்டத்திலும் மிக ஆழமான பேச்சுக்களாலும் கட்டுரைகளாலும் எழுத்துக்களாலும் வளர்க்கப்பட்ட இயக்கம் இல்லையா? நீங்க இதற்கு முந்தைய தலைமுறை பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் எங்களிடம் பேசுகின்ற பொழுது சொல்லுவாங்க, திரு கருணாநிதி அவர்கள் அப்பொழுது அந்த வெள்ளை துண்டு அது கிட்டத்தட்ட வேஷ்டிமா இருக்கும், நீளமா இருக்கும், அதை அப்படியே முறுக்கி பிடிச்சாரும் அப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு பேசி வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம், ஆழமான கருத்துக்களை இன்றைக்கு அதில் தமிழகத்தின் பிரச்சனைகளை மையப்படுத்தி அந்த மாதிரியான ஆழமான கருத்துக்களை முன்வைத்து வைக்கப்பட்ட சற்றே விலகி அப்படி கிடையாது. இன்னைக்கு தான் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கோம். எங்களுடைய அடுத்தடுத்த கட்ட பிரச்சாரத்தை நீங்க பாருங்க. இன்னொரு கடுமையான எல்லாருக்கும் விமர்சனம் வரும் சார். யாருக்கு தான் விமர்சனம் வரல? எல்லாருக்கும் விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். எந்த அளவுக்கு பிளஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கத்தான் செய்யும். நீங்க இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் ஒரு மாதிரி பரிசுத்த நாடார் எதிர்த்து தலைவர் கலைஞர் தஞ்சாவூர்ல போட்டிடுறப்ப தந்தை பெரியார் தலைவர் கலைஞரை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் மேடையில. கலைஞர் அந்த பேச்சை கையில குறிப்பெடுத்து உடனடியாக ட்ரெட்மில்லில் நோட்டீஸ் அச்சடித்து தந்தை பெரியார் பேசிய பேச்சுக்கு அப்பொழுதே பதில் கொடுக்கிறார். அதுவும் ஒரு காலத்திற்கேற்ற மாதிரி எங்களை புதுப்பித்துக் கொள்கிறோம். அதே தளத்தில் கருத்து தரத்திலே, இன்னும் கேட்டால் கட்டுரை தளத்திலே, பேட்டிகள் தரத்திலே, நீங்கள் சொன்ன மாதிரி போராட்ட களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கமாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு பரவலாக பரப்பப்பட வேண்டும். முதலில் ஜெயலலிதா அம்மையார் எளிதில் பார்க்கப்பட முடியாதவராக இருக்கிறார், யாரும் பார்க்க முடியவில்லை என்கின்ற ஒரு கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். அந்த கருத்துல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை நிஜமா அடுத்த சுற்றுலா அதுக்கு வரேன், நம்ம அந்த விவாதத்துக்குள்ள அடுத்த சுற்றுலா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு விமர்சனத்தை இன்று வைத்திருக்கிறார். அவர்கள் சார்பாக அந்த பிரச்சார பாடல் வெளியிட்டின் போது இது போன்ற அநாகரிகமா இந்த மாதிரியான பிரச்சார வார்த்தைகள் அந்த வடிவங்கள் நாகரிகமா இருக்கணும். அவர் ரெண்டு சேர்த்து சொல்லிட்டார். அதற்கான எதிர்வினைகள் நாகரிகமா வைத்ததில் என்ன அநாகரிக வார்த்தை ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கிறேன். இதுல என்ன மாதிரியான ஒரு கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு நவீன உத்திகளை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சார வழிமுறைகளை மாற்றுவது அப்படிங்கிறது ஒன்றும் தவறான காரியம் அல்ல. அது எல்லா கட்சிகளுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். அந்த அடிப்படையில் அவங்க ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாங்க, மக்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வாசகங்களாலும் மக்களால் அதிகம் அறியப்பட்ட வார்த்தைகளாலும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது ஒரு உத்தி தானே. இதில் அநாகரிகமான விஷயங்களாக பாமக எதை பார்க்கிறது திருபாலும்?